வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போராட்டத்தை ஒத்திவைப்பதாக மின்வாரிய கேங்மேன் தொழிலாளர் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் தகவல். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரியம் கூறிய நிலையில் நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழக கொடியை நாளை அறிமுகம் செய்கிறார் விஜய். பனையூரில் விழா நடக்கும் நிலையில் பாதுகாப்பு கேட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட 4 இடங்களில் கட்சியினர் மனு. சென்னை ஆதம்பாக்கத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட தனியார் மருத்துவமனையின் அங்கீகாரம் ரத்து. சிறுவனின் கால் அகற்றப்பட்ட விவகாரத்தில் மருத்துவத்துறை நடவடிக்கை. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உணவு மானிய நிலுவைத் தொகையை உடனே விடுவிக்க வேண்டும். மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியிடம் தமிழக அமைச்சர் சக்கரபாணி நேரில் மனு. சிவகாசியில் பிரபல வாட்ச் கடையின் மேற்கூரை இடிந்து விபத்து. பராமரிப்பு பணியின் போது திடீரென விழுந்தது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் முதன்மை அமர்வு நீதிமன்றம் சாட்சி விசாரணையை தொடர அனுமதி. விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் ஆணை. பள்ளி மாணவியை வன்கொடுமை செய்த போலி என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் மீது மேலும் ஒரு புகார். வழக்கறிஞர் என கூறி 36 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் புகார். சாத்தூரில் நெடுஞ்சாலைத்துறை தோண்டிய பள்ளத்தில் கைக்குழந்தையுடன் விழுந்த பெண். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் பள்ளத்தை மூடிய நெடுஞ்சாலைத்துறை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பள்ளியில் குடிநீர் குழாய் மீண்டும் உடைப்பு. வளாகத்தில் 6 போல் தண்ணீர் தேங்கி மாணவர்கள் அவதிக்குள்ளானதால் அரசு பள்ளிக்கு 2 நாட்கள் விடுமுறை. பொள்ளாச்சியை அடுத்த ஆழியாறு பகுதியில் சூறைக்காற்றால் மரங்கள் விழுந்து வீடுகள் கடைகள் சேதம். கவி அருவியில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை. $17,600 கோடி ரூபாயில் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 51,000 கோடி ரூபாய் முதலீட்டிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய நிலையில் 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு. தொழில் தொடங்க பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். புதிய முதலீட்டாளர்களை அழைத்து வருமாறு தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு வேண்டுகோள். திருவள்ளூர் மாவட்ட ஆவின் பால் பண்ணையில் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி தலை துண்டிக்கப்பட்டு இறந்த பெண். பாதுகாப்பு வசதி இல்லாததே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திருச்சியில் 9 வயது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். கைதான இளைஞர் சின்னராஜாவுக்கு தூக்கு தண்டனை கோரி பொதுமக்கள் போராட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ். வேறு நாடுகளில் பதுங்கியிருந்தால் பிடிக்கும் வகையில் இன்டர்போல் உதவியுடன் நடவடிக்கை. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து. வீட்டுமனை முறைகேடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
அண்ணாமலையை பற்றி பேசினால் மீம்ஸ் போடுவீங்க. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அது மீம்ஸ் மாதிரி போடுவீங்க. ஜெய்ஷா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக வாய்ப்பு. தற்போதைய தலைவர் கிரெக் பாக்லே பதவிக்காலம் நவம்பர் 30ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் மீண்டும் போட்டியிட மாட்டார் என தகவல். நாளை முதல் கொடி பறக்கும் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை தாவேகாவின் கொடி அறிமுகப்படுத்தும் விழா நடைபெறவிருக்கும் நிலையில் இதனை விஜய் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் அவினேஷ் இணைந்திருக்கிறார். அவினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் அவர் தொடங்கியிருந்தார். இந்த நிலையில அடுத்த மாதம் அவர் தன்னுடைய மாநாட்டை செப்டம்பர் மாதத்துல நடத்த இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது என அதிகாரப்பூர்வமாக அக்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அறிவித்திருக்கிறார். நாளை முதல் இந்த கொடி தமிழகம் எங்கும் நாடெங்கும் பறக்கும் எனவும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக நாளைய தினம் அவருடைய பனையூர் கட்சி அலுவலகத்துல காலை 9:15 மணி முதல் இந்த கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சியும் அதோடு கட்சிக்கான அந்த கொடி பாடலும் நாளை தினம் வெளியிடப்படும் எனவும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக அவருடைய அறிக்கை மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தல் அது ஒரு பெரும் வரம் எனவும், அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்துக்கக்கூடிய நாள் தான் ஆகஸ்ட் 22 தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாள் எனவும், தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து மாநிலத்தின் அடையாளமாக மாறப்போகக்கூடிய அந்த கொடியை நாளைய தினம் பனையூர் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல அறிமுகப்படுத்துவதாகவும் இதில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. எனவே ஒரு முக்கியமான ஒரு நாளா தமிழக வெற்றி கழகத்திற்கு போகும்னு அவர் மகிழ்ச்சியோடு அந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். நாளைய தினம் கட்சி கொடியை அவர் ஏற்றி வைத்த பிறகு அடுத்த மாதம் செப்டம்பர் மாத பிற்பாதியில கட்சியுடைய மாநாடு என்பது விக்கிரவாண்டியில் நடைபெற இருக்கிறது. கட்சி மாநாட்டுக்கு முன்பாக இந்த கட்சி கொடியை நாளை தினம் அறிமுகப்படுத்த இருக்கக்கூடிய நிகழ்வுல அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய வகையில நிர்வாகிகள் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாகவே நடிகர் விஜயே அறிக்கையின் வாயிலாக அந்த தகவலை உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார். லாவண்யா, கொடி ஏற்றி பார்த்த அந்த ஒத்திகை வீடியோலாம் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில நாளைக்கு வர இருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது? தமிழ்நாடு முழுவதிலும் இருந்தும் அந்த கட்சியுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் காலை 5:30 6 மணிக்குள்ளாகவே கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிறது உத்தரவா இருக்கு. அதே போல வரக்கூடிய யாருக்கும் செல்போன் உள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு, தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே செல்போன் யாரும் உள்ள அனுமதி கிடையாது. காலையில 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாகவே அனைவரும் வந்துடும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்லியிருக்காங்க. மேலும் சுமார் ஒரு 10:45 ஒரு 11:45 மணி அளவுல அந்த கட்சி கொடியை விஜய் அவர்கள் ஏற்றுவார் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த கட்சி கொடியை ஏற்றக்கூடிய வேலைகளிலும் ஈடுபடணும் அப்படிங்கிறதும் அந்த கட்சியுடைய தலைமை அந்த நிர்வாகிகளுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகர் விஜய் ஒரு பெரிய ஆக்டர் இருக்கக்கூடிய நிலையில அவர் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் கட்சி அறிவிச்சிருந்தாலும் அவருடைய கொடி என்ன, எதற்காக அரசியலுக்கு வருகிறார், அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருந்த நிலையில இந்த கொடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா
அவங்க கட்சி நிர்வாகிகளே பாக்குறாங்க. இந்த மாநாட்டுல கட்சியுடைய கொள்கைகள் நிலைப்பாட்டை அவர் அறிவிக்க இருக்கிறார். எனவே வரக்கூடிய நாட்கள்ல தமிழக வெற்றி கழகத்துல தொடர்ச்சியா ஒரு அப்டேட்ஸ் வர இருக்கிறது, ஒரு டெவலப்மெண்ட் வர இருக்கிறது. 2026 ஆண்டு தேர்தலை மையப்படுத்தி முன்னிறுத்தி நடிகர் விஜய் இந்த அரசியலை முன்னிறுத்தி இத தேர்தல் கட்சி பணியை தொடங்கி இருக்கிறார். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மாதிரி கொடியை நடிகர் விஜய் ஏற்றி பார்த்து ஒத்திகையெல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில நாளை கட்சியுடைய கொடி மற்றும் பாடல் ஆகியவற்றை வெளியிட்டு அவர் ஒரு 5 நிமிடம் உரையாற்றவும் இருக்கிறார். லாவண்யா. அபினேஷ், முன்னதாக காவல் நிலையத்தில் இதற்காக பாதுகாப்பு வேண்டி மனுக்களாம் அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் தரப்புல என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் அபினேஷ்? பொதுவாக ஒரு கூட்டம் அது கட்சி அலுவலகம், அவருடைய கட்சி அலுவலகமாக இருந்தாலும் கூட ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த பகுதி இருக்கக்கூடிய காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட காவல்துறையிட்ட காவல் நிலையத்துல அனுமதி கோரணும் அல்லது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கறத தெரிவிக்கணும். அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாளை இந்த கொடி அறிமுகமாகும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதற்கு இத்தனை நிர்வாகிகள் வருவாங்க. ஏறக்குறைய மாநிலம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் வர இருப்பதால் அதற்கான பாதுகாப்பை வழங்கணும், இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு வரைக்கும் கொடுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் அதை குறிப்பிட்டு அனுமதி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ரொட்டீனான ஒரு ஒர்க்கா இருந்தாலும் காவல்துறை அதற்கு ஏற்றாற் போல அனுமதி கொடுத்து தேவைப்படும் பட்சத்துல காவல்துறையுடைய பாதுகாப்பும் இருக்கும். இருந்தாலும் தனியார் பாதுகாப்பு ஏற்பாடு என்பது அண்மையில கூட அவர் பள்ளி மாணவர்களுக்கு கூட பிரைவேட் ஏஜென்சி அவர் அக்யூர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கும் ஒரு பிரைவேட் ஏஜென்சியை அக்யூர் பண்ண இருப்பதா தகவல் இருக்கு. அந்த அடிப்படையில நாளைய தினம் இந்த கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சி என்பது நடைபெறவிருக்கிறது. லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.